எங்களை பேரன் பாட்டன் காலத்துல இருந்து இடம்பெயர்வுல 115 மாட்டை விட்டுட்டு வந்துட்டோம். இடம்பெயர்வுல 2000 ஆண்டு குடாரப்புல இருந்து ஒழிக்கிட்டோம் நாங்க. அப்ப 115 மாட்டை விட்டுட்டோம். சேர்ந்து 2001ஆம் ஆண்டு இங்கால வந்து அதை ஆரம்பிச்சோம் நாங்க. கண்ணை பேருங்க என்ன கலர்ல இடக்கண்ட இப்படியே அப்புறம் 3 மணிக்கு கிளம்புவோம். 6:30க்கு சரியாக 6:30 6:45 பஸ் வரும். பால் கொண்டு போகணும். அப்ப இவ்வளவு மாட்டுலயும் 20-25 மாட்டுல பால் எடுத்து நான் இருக்க மாட்டேன், இவர் எடுத்து எல்லாம் விட்டு 6:45க்கு பஸ் ஏறிடுவோம். மேய்ச்சலுக்கு போன மாடுகள் எல்லாத்தையுமே இப்போ ஐயாவும் அம்மாவும் கூட்டி கொண்டு வர போனோம் பாருங்க. பெரிய வண்டிக்கு அது வரைக்கும் நாங்கள் சின்ன சின்ன வண்டியாக பார்த்துருக்குறோம். முதல் முறையாக பெரிய வண்டி ஒன்று பார்க்குறோம். இன்றைக்கு நான் நினைக்கிறவங்கள குறையல் இருக்கு. அது என்ன, கடல் பக்கத்துல இருக்கு, மீன் பண்ணலாம், நீங்க தோட்டஞ்சேரியால் மரக்கறி எடுக்கலாம், முட்டைக்கு கோழி இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. வணக்கம் ரோவலே, நான் உங்கள் சீலநிதி எஸ்பி சீலம் விளக்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு அருமையான வீடியோ இருக்க போகுது. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கிற நாகர்கோவில் பகுதியில் நிற்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஐயாவும் வாழ்ந்து வரினம். அவையில் வந்து வாழ்ந்து வர வாழ்க்கை என்று சொல்கிற மிகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்குது. எப்படின்னு பார்க்க போனால் ஆரம்ப காலங்களில் எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்ந்த ஒரு கிராமத்து வாழ்க்கை, தோட்டம், அதை விட கால்நடை வளர்ப்பு எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வைத்து செய்து கொண்டு, அதுவும் ஒரு அழகான ஒரு சிறிய வீடு, பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில், அந்த சோலைகளுக்கு நடுவில் ஒரு அழகான வீட்டில் சந்தோஷம் வாழ்ந்து வரினோம். இப்போ நாங்கள் இந்த ஐயா அம்மா சந்தித்து இவர்களுடைய இந்த தொழில் அனுபவங்கள், இந்த ஆடு மாடு வளர்ப்பு அனுபவங்கள், அதை விட தோட்டம் போன்ற அனுபவங்கள், இவருடைய வாழ்க்கை முறை என்று சொல்லி சகல விஷயங்களையும் கேட்டறியப்படும். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்கள். இதுவரைக்கும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க ரோவலே. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மேய்ச்சலுக்கு போன மாடுகள் எல்லாத்தையுமே இப்போ ஐயாவும் அம்மாவும் கூட்டி கொண்டு வர போனோம் பாருங்க. இப்போ நேரம் 5 மணி ஆகிடுத்து. இனி அதெல்லாம் இங்கே பட்டிக்கு வரும். அப்போ இப்போ அங்கே போய் ஐயா அம்மாவும் சேர்ந்து மாடுகளை கலைச்சி கொண்டு நிற்கணும். இப்போ மாடு எல்லாம் இங்கே பட்டிக்கு வரப்போது. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ நீங்கள் அறிஞ்சுள்ள முடியும். பாருங்க, ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து இந்த மாடுகளை இங்கே சாய்ச்சி கொண்டு வரையணும். வணக்கம். ஐயாக்கு என்ன பேர்? எனக்கு சிவதாஸ். சிவதாஸ். என்ன அம்மாக்கு? எனக்கு செல்லம். ஓகே. என்ன சொன்னா வந்தம்மா, இப்போ நாங்கள் உங்களோட இந்த இடத்துக்கு வந்த நோக்கம் இப்போ சொல்லுங்க. அப்போ நீங்கள் வாழ்ற வாழ்க்கையை பார்க்கறது ஒரு சந்தோஷமா இருக்குது. என்ன சொல்லுங்க அப்போ, என்ன தோட்டம் செய்றீங்க? என்ன முன்னு தோட்டம் அந்த வீதியெல்லாம் போனாங்க பார்த்தா முன்னு தோட்டம் செஞ்சுட்டு இருந்தீங்க. அப்ப இங்கே பார்த்தால் மாட்டுப்பட்டி, அப்ப பார்த்தா ஆடு இருந்தது, கோழி. என்ன சொல்றேன், இந்த கிராமத்துல இருக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் ஒரேடியா. நீங்க யாரும் இருக்கிறீர்கள்? நானும் வேற தான். 2 பேரும் அப்படியெல்லாம் திரும்ப முடிச்சிருந்தேம்மா. இந்த இடம் வந்து சரியான இடம் நாகர்கோவில். என்ன இப்ப மெயினா வந்து என்ன மாடு வளர்ப்பு தான் செய்றீங்க? மாடு வளர்ப்பு, மாடு தோட்டம். எத்தனை மாடு நிக்குது? 100 நிக்குது. இதுதான் மக்கள்ல திருமண காலத்து இதெல்லாம் செய்தது முடிச்சதுதான். எங்களை பேரன் பாட்டன் காலத்துல இருந்து இடம்பெயர்வுல 115 மாட்டை விட்டுட்டு வந்துட்டோம். 2000 ஆண்டு குடாரப்புல இருந்து ஒழிக்கிட்டோம் நாங்க. அப்ப 115 மாட்டை விட்டுட்டோம். சேர்ந்து 2001ஆம் ஆண்டு இங்கால வந்து அதை ஆரம்பிச்சோம் நாங்க. 2000 ஆண்டு விட்டுட்டு வந்து 2001ஆம் ஆண்டு மாட்டை விட்டாப்புல இவருக்கு 7 வந்துட்டு திரும்ப மாடை விட்டு அதுக்கு பிறகு உருவானதுதான் இவன். 3 பொம்பளை பிள்ளையாவே கட்டிக்கிட்டான்.
அப்ப அவைக்கெல்லாம் இவதான் உதவி. முழுமையா உங்களோட இந்த எங்களுக்கு வெளிநாட்டு உதவி ஒன்றும் இல்லை. அப்ப இவதான் எங்களுக்கு எல்லா உதவியும். ஆரம்பிக்க எத்தனை மாடு பண்ணி ஆரம்பிச்சீங்க? ஒரு 10 மாடு 10 மாடு. 10 மாடுல ஒன்று இவ்வளவு வந்திருக்கேன்னு நாங்களா வேண்டிய செலவுங்களுக்கு பார்த்து ஊர்களெல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சு கொண்டு இப்ப நாங்கள் 2 மகனவையும் 3 மகளவையும். இப்ப இந்த நாட்டு நிலைமை வந்து முந்தைய மாதிரி இல்லாமல் வந்து திடீரென்று இப்போ ஒரு 5 வருஷமா விலை பிரச்சனை இல்லாமல் வந்தோடைய வந்து இப்ப உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இப்போ இந்த ஊர்ல என்ன மாதிரி நட்ட லாபம் என்ன மாதிரி போகுது இப்போ உங்களுக்கு? எங்களுக்கு லாபம் நட்ட வண்டி நட்ட வண்டி எங்களுக்கு சாப்பாடு மேய்ச்சல் தீம் போடுறேன் முழுமையா மேய்ச்சல் வைக்கல் சில வேலை பறிப்போம். இந்த வெட்டு சீசன் வந்தா வைக்கல் பறிக்கிறாங்க. மற்றபடி எங்களுக்கு மேய்ச்சிகள் தவறுகள் அப்படி ஒன்றும் இல்லை. இப்ப இது வந்து நீங்க வந்து மேய்ச்சல் சொன்னால் ஒவ்வொரு நாளும் திறந்து வருவீங்க? ஒவ்வொரு நாளும் 8:30 திறந்து விடுவோம். 5 மணிக்கு வந்து வருவினோம். பார்த்த மாதிரி பழக்கப்பட்டு மற்ற நாங்கள் சும்மா ஒரு சந்தகத்துல போய் அங்கே தலைமுறையில போய் மறைச்சு திருப்பி விடுவோம். பண்ணி எல்லாம் அன்னைக்கு கொண்டு பார்க்கணும். 2 மைல் தூரம் போகுங்கள். போய் மறைச்சு எல்லாம் கலைச்சு விடுவோம். வருவினோம் 5 மணிக்கு இங்கே வந்துடுவினோம். இப்ப இது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு தச்சலா வெளியமே அனுப்பலன்னு சொன்னால் சாப்பாடுக்கு தீன் தான் போடணும். அங்க மறைக்கல மறைக்கிற சேட்டா இல்ல. அந்த டைம் 9 மணி 10 மணி அவ்வளோட்டால் எல்லாம் கரியாலும் கிடவா கம்பியும் கிடவா அப்படி பழகப்படுது. அதுகளுக்கு தெரியும். சரியா 8:30 கையா ஒழிக்கிட்டா ஒன்று கேக்குங்கள். ஒழிக்கிட்ட வந்து ஒழிக்கிற வண்டியான் சில வேலை அப்படி ஒழிக்கிறேன். 2 பேரும் ஜோடியா வலிக்கிறதுல வலிக்கிட்டா கரைச்சலண்டு ஒரு ஆள் தான் போறாங்க. அப்ப இப்ப பிந்தினால் கேக்குங்கள் அது தாங்களா கேக்குங்கள். ஐயா பயணம் சரி உண்டு புள்ளையாண்டு சொன்னா தாங்களே வலிக்கிட்டுருங்க. அப்படி பழக்கத்துல ஒரே மாடு எல்லாம் ஒரு அடியில சேர்ந்தது. நான் இப்ப இது வந்து உங்களுக்கு வந்து இப்ப பால் கொடுக்குறீங்களோ? நாங்கள் மந்தியை கொண்டு வர்றாங்க. நாங்கள் இப்ப சும்மா 15 லிட்டர் பால் கொடுப்போம். நீங்க வர ஆக்களுக்கும் நாங்கள் தான், கோயில்காரருக்கு நாங்கள் தான். வெள்ளி ஞாயிறு அப்படி வந்தால் கோயில்காரர் எல்லாரும் எங்களை உறுப்பு தான். மற்றபடி மந்தியாக்கி இதுல 6:45 பஸ் வரும். இப்படியே நாங்கள் இப்ப அம்மா ஐயா வாழ்ற அந்த இடத்தை பார்த்தோம்னு சொன்ன பாருங்க, எவ்வளவு அழகான இடம்னு சொல்லி பாருங்க. இதுதான் அந்த வீடு, அவர்களுடைய வீடு. இப்படி எங்களை பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் நிற்குது, பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய பட்டி இருக்குது. அப்படியே இந்த வீட்டை சுற்றி நாங்கள் எந்த பகுதியில் பார்த்தாலும் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, அழகா இருக்குது. ஒரு சோலை, ஒரு அழகான ஒரு சோலையான இடத்துல நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது பாருங்க. பெரிய பெரிய மரங்கள், நுணா மரம், அதை விட வேப்ப மரம் வந்து நிறைய மரங்கள் நிற்குது. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் மேற்கோடைய அந்த இருக்கிற இடம் வந்து உண்மையில வந்து ஒரு அழகான இடம். வழக்கம்னு சொல்லி கொடுக்குறீங்களா யாருங்க? யாரும் வளர்ப்புக்காரர். ஆனா சில பேர் சொல்லணும் பட்டி வந்து மாட்டு வளர்க்க கொடுத்தா தூரத்தாக்களை கொடுக்குறோம். ஆனா பெரிய எங்கட மாட்டே ஒருத்தர் மடக்க மாட்டேன், கயிறு போடாதான் வளர்க்குறது. இவைக்கு கயிறு போட்டு தெரியாது. அப்படியா கண்டு விட்ட விடக்கையில மட்டும் கண்டுகளுக்க கொண்டு வந்து போட்டு எடுப்போம். அந்த 10 நிமிஷத்துக்கே அவையில கயிறு இருந்தா சரி, இப்போ இந்த வகை கயிறு தெரியாது. சாச்சு கண்டை கொண்டு வந்து விட்டுட்டு தாயை தட்ட வரும். அது வேற ஒண்ணும் செய்யலாம், வேற வழியில தான். அதுக்காக வேண்டி நாம்பன் முழுக்க ரசிக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இப்ப தொடர்ச்சியா இப்ப பார்க்க போனா இந்த கடைசியா இப்ப இந்த மேரிக்கெல்லாம் நிறைய இடம் நிறைய அழிவுகள் வந்தது. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இப்ப நோயல்? எங்களுக்கு நோயல் பெருசா டாக்டர் மாதிரி வாரவே கூடுதல. இங்க எங்களுக்கு மருதங்கனி ஏரியா தானே, அதுல கொஞ்சம் பேர் வந்து பார்ப்போம். அப்படி இல்லாட்டாலும் இப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து எல்லாம் வருவேன். பாலுகள் செக் பண்றது பாக்குற கண்டு வாரவேன். இப்போ கடைசி அந்த டிசம்பர் இந்த புயல் மலைக்கு என்ன? புயல் மலைக்கு அவ்வளவு சேதம் ஒன்றும் வேற இல்லை. தப்பிட்டோம். எங்களுக்கு இந்த ஒதுக்குகள் எல்லாம் இருந்தது தானே, இது வழியா மரம் செடிகள் எல்லாம் அப்ப அது வழியா நின்று தப்பிட்டு ஒரு பெருசான சேதம் ஒன்றும் கிடைக்க இல்லை. ஆனாமா இப்ப வேர் வந்து தொடர்ச்சியா மேய்ஞ்சு வளனோடியால் மழை வரைக்கும் நினைஞ்சாலும் அவைக்கும் மழையில நினைவணும் கட்டாயம். அதான் நாங்க கொட்டி எல்லாம் விட்டுருக்கோம். கட்டாயம் மழையா தேவை. நாங்க எல்லா இடம் குளிக்க பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெரியவே இல்லை. டியூன் பண்ணி இன்றைக்கு ஒரு 25-50 பார்த்தா நாளைக்கு அவைய விட்டு
உங்க வேப்பில வீட்டை வச்சு வேப்பில வச்சு குளிக்க வாக்கணும். ஒரு ஆள் வேப்ப பிடிக்கிற நாங்கள் பிடிச்சு வாத்து கொஞ்சம் பராமரிப்பு மனிதரை பராமரிச்சாதான் பராமரிக்கிறோம் நாங்கள். மாடுகள்ல என்னென்ன இனங்கள் கூடுதலா இருக்குது? நாங்கள் எங்கள ஊருக்கு இந்த இனம் தான் தேவன். தமிழிடங்கள் இருக்கிற இனங்கள் இருக்கிற கூடுதலா இருக்கிறது. இப்ப எங்கள இந்த மரவாச்சி கிழக்கு இந்த வெக்கப்பிரியத்துக்கு இதெல்லாம் போகும். கட்டி வளர்க்குமாக சிந்துகள் வளர்க்கலாம். எங்களோட ஒரு பொழுதுக்கு அது நல்லா வர இல்லையாண்டு நாங்கள் அதை விரும்புறோம். இவருக்கு வந்து அதிகம் கூடுதலா வந்து என்ன நோயில் வாரது கூடுதலா வரும்? இதுக்கு வேற என்றால் இதுலாம் வரும். அடைப்பெண் நோயல் வந்து அந்த கால் வேறு இப்ப அது வேற நீங்க என்ன இப்ப கொண்டு மருந்து போடுறது கை மருந்து செய்யற என்ன உடனே அள்ளி குளிக்க வாப்போம். அது ஒரு விளைவம். மற்றது வேப்பம் இது வச்சு வேப்பம் வெந்நீர் வச்சு எல்லாம் குள உருவி ரெண்டா நாங்களே கூடுதவங்க நாங்களே அதை அடக்கி போடுறோம். எங்களுக்கு அப்படி அந்த 2 பேனடோல போட்டு அல்ல ஒற்றையும் குளிர்ச்சியை போட்டு எங்களால் இயலாமல் 2 நாள் செய்து பார்த்தது சரி வர இல்லைன்றா தான் டாக்டரை கூப்பிடுவோம். மற்றும்படி கூடியவாக நாங்கள் அதை திருத்தம் செய்து போடுவோம். உங்களுக்கு வந்து இப்ப இது வரைக்கும் ஏதாவது எந்த வருஷமாவது இப்ப கூடுதலா வந்து நோயில் வந்து செத்தது அப்படி அலைவன்னு சொல்லி அது அப்போ இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன ஒரு அம்மன் விரத்தை வந்தது. ஒரு விரத்தை கொண்டு வந்தது தொப்பளம் தான். அதுல கொஞ்சம் ஒரு 4-5 மாடு பிரிச்சா போச்சு. மற்றும்படி பெரிய இல்லை. உண்மையாக சொல்ல போனா வந்து இந்த காலத்துல பல இளம் சமுதாயத்துல பல இளம் சந்ததி எல்லாமே வந்து வேலை இல்லாமலே சோம்பரா தெரியும். எந்த காலத்துலயும் வந்து இந்த வயசுல வந்து தொடர்ச்சியா இருந்த செஞ்சுட்டு சாதாரண விஷயம் இல்லையா? இதெல்லாம் வந்து ரெண்டே சந்ததிக்கு நீங்க சொல்லி மாற மேய்ச்சால் நல்லா வரலாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க பாருங்க இது மூலமா திருமணம் செய்யற அளவுக்கு நீங்க பலம் பெற்றிருக்கீங்க. அவ்வளவு வந்து உங்களுக்கு கடுமையான உழைப்பு. கடுமை என்ன 3 மணிக்கு கிளம்புவோம். முடியப்புறம் எங்கட கண்ணை பேருங்க என்ன கலர்ல இடக்கண்ட முடியப்புறம் 3 மணிக்கு கிளம்புவோம். 6:30க்கு சரியாக 6:30 6:45 பஸ் வரும். பால் கொண்டு போகணும். அப்போ அவ்வளோ மாட்டுலேயும் 20-25 மாட்டுல பால் எடுத்து நான் இருக்க மாட்டேன். நீ வேற எடுத்து எல்லாம் விட்டு 6:45க்கு பஸ் ஏறிடுவோம். கீழே காலுக்கு இடையில போய் இறங்கிடுவேன். நான் இறங்கி கொடுத்துட்டு செஞ்சு வேற போகணும். அப்படி எருவெல்லாம் கொடுக்குறோம். 10,000 கூடவா நாங்கள் கணக்கானபடியால் நாங்கள் கூட்டி வெளியே சொன்னா வர மாட்டாங்க. தூராடம் அல்லோ மந்தியப்படி எங்கெல்லாம் பாடுறது. அப்ப அதுக்காக வேண்டி நாங்கள் 10,000க்கே ஒரு ஹெக்டர் பொட்டி மட்டும் கொடுக்குறோம். என்ன சொன்னா வந்து உங்களோட அந்த வீட்டை வந்து நிக்க நல்ல சுவாத்தியமா இருக்கு. என்ன சுவாத்தி என்ன சொல்லுவாங்க? நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரத்துக்கு நடுவுல நல்ல ஒரு அழகான இடத்துல வீடு இருக்குதா பிரச்சனை நல்லா இருக்குங்க. என்ன சொல்லுங்க இப்ப இந்த இதுதான் அந்த மனிதருக்கு நல்ல விஷயம். எல்லாரும் இப்ப இந்த மாதிரி விஷயத்தை விரும்ப மாட்டோம். ஃபேன் ஒன்றும் இல்லை. அதில் காத்து ஃபேன் ஒன்றும் இல்லை. என்ன இயற்கையெல்லாம் இருக்கு. என்ன அங்கே தோட்டம் செய்றீங்களோ? அது தோட்டம் இருக்கதான். கோழிகள் மாடுகள் ஆடுகள் கண்டு கோழிகள் வளர்க்குறீங்க. என்ன எத்தனை கோழிகள்? இன்னைக்கு 25 கோழி கிட்ட. 25 கோழி கிட்ட. அப்ப நான் எல்லாம் முட்டை கொடுப்பீங்க? முட்டை இடம் இப்ப இன்னும் டைவர் வந்துட இல்லை. இனித்து வாங்கி வேணும். நீங்க வாழ்ற வாழ்க்கைய பார்க்க என்ன சொல்ற இந்த ஆசையா இருக்கு எங்களுக்கு. என்ன சொன்னா இப்ப நான் நினைக்கிறவங்களுக்கு குறையல் இருக்கு. அது என்ன கடல் பக்கத்துல இருக்கு. மீன் மாட்டலாம். நீங்க தோட்டஞ்சேரியால் மரக்கறி எடுக்கலாம். என்ன முட்டைக்கு கோழி இருக்கு. எல்லாம் இருக்கு. இப்ப என்ன இது தொடர்ச்சியா செய்ய இப்ப நீங்கள் கோழி தொடர்ந்து செஞ்சு வரீங்க? நாங்கள் 2000 ஆண்டிடம் பேர்ந்து 2006 வரைக்கும் ஒரு வீட்டு திட்டத்துல இருந்தோம். நாங்க பேருந்து 2011ஆம் ஆண்டு இஞ்சால வந்துட்டோம். அங்கே எல்லாம் கரைச்சல் மேய்க்கிறது கண்டு வந்து அப்போ 2011 பக்கம் இங்கதான் இருக்குதோம். அப்போ பிள்ளைகள் எல்லாம் கட்டிட்டுனோம். நாங்கள் 2 பேரும் தான். இப்போ தோட்டங்கள்னு சொன்னா வந்து கூடுதலாக என்ன பயிர் செய்யறீங்க? வெங்காயம் முளாகண்டு. வெங்காயம்லாம் உண்டு. ஆனா இங்கத்து மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு வந்தையா செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு எரிவு இருக்குது. இப்போ பொதுவாக இங்கே வந்து கொஞ்சம் வெள்ளை பொழுது பக்க பிரதேசம்னு சொல்றோம். அது மேரி வரும். கோடைக்கு வயலுக்கு அப்படியா? நாங்கள் தொடர்ந்து எங்கட பயிர் கோழி எங்களுக்கு ஐயாமுழுக்க இதுக்கே வச்சு கொடுப்போம். 4 பயிர் 4 வண்டி 4 பாவல் 4 சொல்லக்கூடிய எல்லாம் வச்சிருக்கிறோம். முருங்கையில பிடிச்சி வெள்ளாரையில பிடிச்சி பொன்னாங்கானில பிடிச்சி பதளியில பிடிச்சி என்ன தேவையான பயப்படுங்களா. கூடுதலா வந்து நீங்கள் இப்ப அந்த
விக்கிரோ கொண்டு கூடுதலா இப்ப உங்களுக்கு தேவை விட்டு விக்கிரோ கொண்டு கூடுதலா வச்சுக்கிறோம்னு சொன்ன வைக்கிறோம்னா என்ன வெங்காயம் பயிரும் வைக்கலாம் தம்பி. இப்ப நாங்க எல்லாம் கொஞ்சம் வாரம் வழிகள்ல நிறைய தோட்டங்களை பார்த்தோம் வயர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க நாங்க கரைக்கு போடுற வயறு கரையாச்சுற வயர் எல்லாம் வைக்கிறாங்க. இப்ப 2 வரைக்கும் கொஞ்சம் மேலாது விட்டுட்டோம். வெங்காயம் வச்சு கட்டி தூக்கியாச்சு. அப்ப உங்களுக்கு இங்கால வந்து கலர் பிரச்சனை சொல்லி அப்படி இல்லை. கலர் பிரச்சனை பெருசா இல்லை எங்களுக்கு. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை சொல்றாங்க. எங்கட இடம் ஒரு நல்ல பூமி, நல்ல இடம். அப்ப எங்களுக்கு அந்த சோழிகள் ஒன்றும் இல்லை. பெஞ்சால இருக்கிற எங்கட கரூர் பொடி எங்களும் எல்லாம் நல்ல இடம். இது நாங்கள் எல்லாம் ஒரு ஊர் மாய்த்தானே. அப்ப இஞ்சால இருக்கிற எல்லாம் விவசாயிகள், அங்கால இருக்கிற எல்லாம் மீனவர். இந்த புட்டியில இருந்து அங்கால மீனவ படிக்குங்கள், இஞ்சால நாங்கள் தோட்டம் செய்யறாங்க. இப்படியே எல்லாம் தோட்ட காணிதான். இது வாங்குறதா 2000 இடம் பேரோட எல்லாம் அப்படியே குடியே இல்லாமல் போட்டுது. தினமாண்ட காலப்பகுதியில் இந்த வீடு அமைச்சீங்க நீங்கள்? இது 2012-13 எங்களுக்கு மாட்டு கொட்டில கண்டு தந்தது. அது கொஞ்ச நாள் அதுகள் மாடு நிக்கிறதாச்சும் எங்களுக்கு கண்டு தந்தது. கொண்ட காலச்சென்று பார்த்துட்டு தந்தது. வந்து நாங்கள் சுமார் வீடாக்கி அதுக்கு ஜமாளிக்கிற இனி எங்களுக்கு பிள்ளைகள் எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டோம். இனிமேல் எங்களால் கட்ட இல்லாத வீடு உண்டும். இமேஜன் தச்சனுக்கு சமைக்க இல்லாத. இனி நீங்க ஒரு வீடை கட்டி காசை வேஸ்ட் ஆக்குற பாக்க இந்த மாதிரி வீட்டுல இருந்துட்டு போனேன். இப்ப நாங்க ஒரு நல்ல நாள் பெருநாள் அங்க போறோம். பிள்ளைகள்கிட்ட நல்ல வீடு 2 இருக்குது. அப்ப எங்கட வீட்டுல போய் எல்லாம் செய்து போட்டு பொங்கல் அம்மா போறது அம்மா கல்யாணம் விட வேண்டாம் அங்கதான் போறோம் நாங்கள். மற்றும்படிதான் இங்க நாங்கள் நிக்கிறது கூட. அது உண்மையா இது ஓகே. இப்ப என்ன சொல்லுங்க, எங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு அது இருக்கலாம். எங்களுக்கு பார்க்க நல்ல இதா இருக்கு. நாங்க வந்து போய் கூட பார்த்துட்டு பார்த்த விஷயம் தான். ஏன்னா இப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருக்கும். சில இடத்துல வந்து பாட்டி வச்சிருப்போம், மாடு பாட்டி வச்சிருப்போம், கோல் வச்சிருப்போம், தோட்டம் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா நீங்க வச்சு செய்யக்க அது வந்து உங்களுக்கு வந்து இந்த இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பா வந்தபடியா பிரச்சனை எல்லாம் பொறுத்து. சில இடங்கள்ல வந்து எல்லாமே இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை கட்டாயம் உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஏதோ வந்து கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தால உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்குது. நல்ல விஷயம், சந்தோஷமா இருக்க பார்க்க. இப்ப இனி வந்து நீங்க என்ன இரவுக்கு வேலைக்கு இப்படியே சரி சரி கண்டோட புரிச்சு அந்த கொட்டில் ஒன்று இருக்குது. அதுக்கு விட்ட வேண்டாம் அவன் இப்ப வந்து இப்படி அப்புறம் 3 மணி பால் எடுக்கல சாச்சி வந்து பால் எடுப்பான். இது வழியா கட்டுறேன் சாணங்கள் டாக்கு. அப்ப இது வழியா நான் பிடிச்சி கட்டி போட்டு இப்படி அப்புறம் 3 மணிக்கு துவாங்கிடுவோம். துவாங்கினா தான் 6:45 நாங்கள் பஸ்ஸுக்கு போட்டக்கா செய்யலாம். இல்லையா என்றால் நேரம் காணாது. அங்கால இருக்கிற அந்த அதை நாங்க அடைக்கிற பட்டிக்க அது தோட்டம். இதுவும் ஒரு பட்டி. இப்ப இந்த இது மாத்தி இங்க வரணும் பட்டி. இப்ப என்ன 2-3 நாளையில இங்க மாத்தி போடுவோம். என்ன காரணம்? கொஞ்சம் கூடிடும், வெக்கா கூடிடும் மணல்பாடு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தரவாடு. இப்ப உடத்துல எத்தனை நாள் தொலைச்சு அப்படிவீங்க? மழை நேரம் மழை இல்லாட்டா மழை நேரம் மாத்துவோம். தண்ணிகளை பொறுத்து மாத்துவோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் அந்த ஐயா அம்மாவுடைய தோட்டத்துக்காக நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்னுடைய வீடு அங்கே இருக்குது. அந்த வீட்டுக்கு அருகில் பார்த்தால் அங்கால பட்டி இருக்குது. இந்த வீட்டுக்கு முன்னுக்கு தான் தோட்டம் இருக்குது. அங்கால வீதி இருக்குது. வீதியிலேருந்து முன்னுக்கு இறங்கினால் முன்னுக்கு தோட்டம் தான் இருக்குது. அதை தாண்டி தான் நாங்கள் இப்படி எஞ்சி போகணும். இப்போ பார்க்க போனால் தோட்டத்துக்குள்ளே பெருசாக பயிர்கள் வந்து இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ சீசன் முடிஞ்சுதான். இப்போ இங்கே வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அதால் வந்து பார்க்க போனால் மாரி காலத்தில் பயிர் செய்கிறது, கோடை காலத்தில் பயிர் செய்ய முடியாது. பார்க்க போனால் இந்த இடத்துல உங்களை நான் காட்டுறேன் பாருங்கோ. இந்த இடத்துல பாருங்க இந்த வெங்காயங்கள், இந்த இடத்துல பாருங்க வெங்காயங்கள் இருக்குது. வெங்காயம் எல்லாமே அறுவடை செய்தாச்சு. அதை விட வேறு பயிர் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் உண்மையிலே வந்து இந்த மாரி நேரங்களை வந்து பார்த்தால் நிறைய பயிர்கள் இங்கே செஞ்சிருக்கிறோம். அதுக்குரிய அடையாளங்கள் நிறையவே இருக்குது. அதை விட இப்போ இங்கே வந்து பெரிய பெரிய மரங்கள் நிற்கிது. பார்க்க போனால் தென்னை மரங்கள் கூட நிற்கிது. அதை விட முருங்கையும் இருக்குது பாருங்க, முருங்கை. அதை விட தென்னை முருங்கை. அதை விட பாருங்க ஒரு பயிரை காட்டுறேன் பாருங்க. அதை வந்து வெண்டிக்காய் பாருங்க, அவ்வளோ பெரிய வெண்டிக்காண்டு. இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ வண்டி தோட்டம் பார்த்துருப்போம். ஆனால் அப்படி பெரிய வெண்டிக்காய் பார்த்ததில்லை பாருங்க. அவ்வளோ பெரிய வெண்டிக்காண்டு. நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு அடி கையின் ஒரு அடி நீளத்துக்கு பாருங்க அப்படியே வெண்டிக்காய். இந்த வெண்டிக்காய் எல்லாமே இதில் நிற்கிற எல்லா வெண்டிக்காயுமே பெரிய வெண்டிக்காய் இருக்குது.
பாருங்கோ, உங்களுக்கு நான் காட்டினேன். இதுதான் அந்த வெண்டிக்காய். எனக்கு வந்து வெண்டிக்காய் பெருசாக சாப்பிட பிடிக்காது. ரெண்டாலும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வந்து பெரிய வெண்டிக்காய். இது வரைக்கும் நாங்கள் சின்ன சின்ன வண்டியாக பார்த்துருக்குறோம். முதல் முறையாக பெரிய வண்டி ஒன்று பார்க்குறோம். இன்றைக்கு நான் மரத்தையே காட்டினான். மரமே ஒரு அளவாக தான் இருக்குது. ஆனால் அந்த கேட்ச் அந்த நல்ல பெருசாக இருக்குது. சரியம்மா ஐயா சொன்னா வந்து சந்தோஷம் உங்களை காய்ச்சது, உங்களை சந்திச்சது சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பினோம். பார்க்குறாக்களும் வந்து இப்போ எங்களுக்கு வர சந்தோஷம் மாதிரி தான் வைக்கும் பாரு. மேலும் சொன்னால் எல்லாருமே வந்து நவீனமயமான உலகத்துல வாழ்ந்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி எங்களுடைய ஆரம்ப காலத்து மக்கள் வாழ்ந்த மாதிரி இந்த ஒரு இயற்கை நடத்துல நீங்கள் வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு அந்த விஷயம் கட்ட வேண்டாம். குறிப்பா வந்து வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க வந்து துளைச்சு கொண்ட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு. சரி, உங்களோட நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தந்ததுக்கு நன்றி. நீங்கள்